போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 2 பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டுள்ளது. அறிவிக்கை எண் 11/8/2026 இணையதளம் மூலம் 9/9/2026 முதல் சமர்ப்பிக்க கடைசி நாள். விண்ணப்பம் திருத்துவதற்கு 13/9 15/9 வரையும் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் நிலை தேர்வு நடைபெறும் நாள் 1/11/2026. முதன்மை தேர்வு நடைபெறும் நாள் முதல்நிலை தேர்வு வெளியிட்டப்பட்ட பிறகு முதன்மை தேர்வு நடைபெறும். அப்புறம் விண்ணப்பிப்பது எப்படி தான் இந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பதவிகளுக்கு என்னென்ன பதவிகள் காலி பணியிடங்கள் மட்டும் பார்த்துட்டு அப்புறமேல் சிலபஸை பார்ப்போம். நீங்கள் ஓவரால் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாருமே டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்வு தான். நிச்சயமாக உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு தொழிலாளர் சார்நிலை பணி தொழிலாளர் டிபார்ட்மெண்ட்டு, அதில் காலி பணியிடங்கள் 7. அடுத்தது துணை வணிக வரி அலுவலர் தமிழ்நாடு வணிக வரி சார்நிலை பணி வணிக வரிகள் துறைங்கிறது வணிக வரிகள் ஒரு இது பேக்லாக் வேகன்சி. அடுத்தது இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் மாற்றுத்திறனாளி அல்லாதவர் தமிழ்நாடு சார்நிலை பணி வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சியில் ஒரு போஸ்ட்டு. நன்னடத்தை அலுவலர் தமிழ்நாடு சிறை சார்நிலை பணி சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் 5. சார் பதிவாளர் 2 தமிழ்நாடு சார்நிலை பணி பதிவு 3. சிறை அலுவலர் ஆண்கள் தமிழ்நாடு சிறை பணி 3. அதில் சிறை அலுவலர் பெண் தனிச்சிறை 1. சிறப்பு உதவி ஆய்வாளர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு 2. தனிப்பிரிவு உதவியாளர் தமிழ்நாடு அமைச்சுப் பணி சென்னை மாநகர காவலில் 6. தனிப்பிரிவு உதவியாளரில் 3. உதவி பிரிவு அலுவலர் அதில் தமிழ்நாடு தலைமைச் செயலக பணி 5. உதவி பிரிவு அலுவலர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைச் செயலக பணிங்கிறதுல 2. அது பேக்லாக் வேகன்சி. இந்த ஸ்டார் போட்டுக்கெல்லாம் பேக்லாக் வேகன்சி. உதவி பிரிவு அலுவலர் அதில் 1. உதவி பிரிவு அலுவலர் நிரலர் அதில் 1 தொகுதி. இதுதான் தொகுதி 2, அதாவது குரூப் 2 பணிகள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தொகுதி 2 பணிகளில் ஸ்டார் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பின்னடைவு காலி பணியிடங்கள், இந்த ஆஸ் போட்டிருக்கிறதெல்லாம் உருவாக்கப்பட்ட பணியிடங்கள். முதுநிலை ஆய்வாளர் தமிழ்நாடு பால்வள சார்நிலை பணி அதில் பால் உற்பத்தியாளர்லாம் 6 போஸ்ட்டு. அடுத்த முதுநிலை ஆய்வாளர் அதில் 3 போஸ்ட்டு கூட்டுறவு சங்கத்தில். தணிக்கை ஆய்வாளர் இந்து சமய அறநிலைத்துறையில் 5 பதவி பணியிடங்கள். இப்போ கைத்தறி ஆய்வாளர் அதில் கைத்தறி டிபார்ட்மெண்ட்டில் காப்டெக்ஸில் 3. மேற்பார்வையாளர் இளநிலை கண்காணிப்பாளரில் வேளாண் சந்தைப்படுத்தலில் 7 போஸ்ட்டு. அடுத்த முதுநிலை ஆய்வாளர்கள் தமிழ்நாடு அமைச்சுப் பணி வருவாய் இதில் மொத்தம் ஒவ்வொரு மாவட்ட வரியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த போஸ்ட்டை பாருங்கள். அரியலூர் 1, சென்னை 17, கடலூர் 5, திண்டுக்கல் 2, கள்ளக்குறிச்சி 3, காஞ்சிபுரம் 3, மதுரை 1, நீலகிரி 2, பெரம்பலூர் 1, சேலம் 3, தென்காசி 1, திருப்பத்தூர் 2, வேலூர் 1 மாதிரி. அடுத்தது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இதில் மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது உதவியாளர் தமிழ்நாடு பின்னடைவு காலி பணியிடத்தில் உதவியாளர் தமிழ்நாடு அமைச்சுப் பணியில் பாருங்கள். காவலில் 45 இடம். அடுத்த உதவியாளர் பாருங்கள் 80 இடம். நீர்வளத்தில் பின்னர் அறிவிக்கப்பட்டுருக்காங்க. எல்லா துறைகளையும் அப்படியே இது பண்ணியிருக்காங்க. கைவினைப் பொருட்கள் தொழிலாளர் எல்லா இதுலேயும் உண்டு. மொத்தம் 780 போஸ்ட்டுக்கு. மொத்தம் எத்தனை போஸ்ட்டுக்கு? 780 போஸ்ட்டுக்கு. 780 போஸ்ட்டையும் நீங்கள் இடஒதுக்கீடு வாரியாக கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றுக்குமே இந்த நோட்ஸு இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன கல்வி தகுதி என்னென்ன இருக்கலாம் இதுக்கு நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஒரு முறை ஃபாலோ பண்ணிவிட்டு படிக்கணும். நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கடுத்து அழகாக ஒரு சிலபஸ் எடுங்க. இதிலே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து என்னென்ன சிலபஸில் இருக்கோ அதை டெப்த்தாக படிக்கணும். அவ்வளோதான். ஈஸியாக அந்த தேர்வில் வெற்றி பெற்றலாம். இது ஒன்றும் பெரிய கடினமான தேர்வு அல்ல. மொத்தம் 780 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. 780 இதில் ஒரு 780
780 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 41, இதில் ஒன்று 41, இதில் 2 வகையானது நடத்துவாங்க. ஒன்று என்னது நேர்முக தேர்வு ஒன்று டைரக்டாக எக்ஸாம் நடத்துவாங்க. அதுதான் குடிமைப் பணிகள் தொகுதி 2 மற்றும் தொகுதி 2A நேரடி நியமனம். புரியுதா? இந்த 2 வகையானது நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு தான் தொகுதி 2. இது ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் நேரடி இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கடுத்து தொகுதி 2Aங்கிறது இந்த பணிகள். தொகுதி 2Aல தான் 780 பணியிடங்கள் இருக்குது. இல்லை ஒரு எக்ஸாம் மட்டும்தான், ஒரு எக்ஸாம் ப்ளஸ் ஒரு ரிட்டன் எக்ஸாமோடு முடிச்சுருவாங்க. இதில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னது ஒரு சிறந்த தேர்வு. இதில் ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம். குரூப் 2A இந்த பணியிடங்களில் சிறப்பாக இது பண்ணலாம். தேர்வு கட்டணம், இணையவழி விண்ணப்பித்தல், விண்ணப்ப திருத்தம், தடையின்மை சான்று இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். யாருக்குமே எந்த விதமான சிரமமும் இருக்காது. ஏன்னா நம்ம தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக இது கை கொடுக்கும். சிலபஸை பார்த்திங்கன்னா எப்பயுமே உள்ள சிலபஸ் தான். ஒருங்கிணைந்த குரூப் 2 பணிகளுக்கான சிலபஸ் பாருங்கள். இதுதான் மிக முக்கியமானது. பொது அறிவியல் அதில் 5 கேள்விகள், இந்திய புவியியல் 5 கேள்விகள், இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் தேசிய இயக்கத்தில் 10 கேள்விகள், இந்திய ஆட்சியலில் 16 கேள்விகள், இந்திய பொருளாதாரத்தில் 20 கேள்விகள், தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் அரசியல் இயக்கங்கள் 20 கேள்விகள். அப்புறம் இதில் அது மாதிரி தமிழ், பொது தமிழ் எல்லாமே உள்ள ஈக்குவலான சிலபஸ் தான். நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாணவ செல்வங்களை, போட்டித் தேர்வர்களை, இளைஞர்களை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒருங்கிணைந்த பணிகளுக்கான முதன்மை தேர்வு தொகுதி 2. இதில் பார்த்தீங்கன்னா அலகு 1 வரியாக கொடுத்துருக்காங்க. எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு அலகு வரியாக கொடுத்துருக்காங்க. அந்த அலகில் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் மதிப்பெண் பெற 90 மதிப்பெண்கள் அலகு 1. அதுக்கு அடுத்தது 10 மதிப்பெண்கள் அலகு 2 கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிரித்து கொடுத்துறாங்க. முன்னாடிலாம் இப்படி கொடுக்க மாட்டாங்க. பகுதி, அதாவது ஒவ்வொரு பிரிவிலும் மொத்தம் 3 வினாக்கள் கொண்டு 2 வினாக்கள் மட்டுமே இடையளிக்கும். அடுத்தது பாருங்கள். அடுத்தது இதில் 2040 இதெல்லாம் ரிட்டன் எக்ஸாம். தொகுதி 2Aவுக்கு சிலபஸ் பாருங்கள். தொகுதி 2Aவுக்கு நவீன தொழில்நுட்பம், நவீன தமிழ்நாட்டின் வரலாறு சமூகம் பண்பாடு. இந்த 2A போஸ்ட்டை குறி வச்சு படித்தோம்னா நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம். 2A போஸ்ட்டு ஈஸியான ஒரு இது. அது குரூப் 1 பாஸ் பண்ணிடலாம். 2Aவும் ஈஸியாக எளிதில் தேர்வு பெற்றுக்கலாம். முயற்சி, தன்னம்பிக்கை, தொடர்ந்து படிக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாமே கிடையாது. ஈஸியாக தேர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிராமப்புறத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 780 பணியிடங்கள் என்பது சாதாரண பணியிடங்கள் இல்லை. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணியிடங்களாக இருக்கும். இன்னும் நோட்டிஃபிகேஷன் பிறகு சில வாட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் விடாமல் படிங்க. வருங்க. அடுத்தது குரூப் 2 பட்டப்படிப்பு தரத்தில் 150 கேள்வி, ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ஈஸியாக படித்து ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம். வாழ்த்துக்கள். சிறப்பாக படிங்க. நன்றி.